மா ஏதாவது போடுமா? மா பசிக்குதுமா, ஏதாவது தாமா. மா பிச்சை போடுமா. ஐயா பா பிள்ளையாரப்பா. என்னங்க சார்? இந்தாப்பா என் பேரனுக்கு பிறந்த நாள். இந்தாம்மா. இந்தாங்கம்மா. என் பேரனுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேப்பா. அப்பா விநாயகரே, நீ தம்பா காப்பாற்று. இந்தாம்மா பாப்பா, வாங்கிக்கோமா. என் பேரனுக்கு பிறந்த நாளுமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்தாம்மா சாப்பிடுமா. வர்றம்மா, வாப்பா. போகலாம். சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் சாப்பிட்றவங்களோட பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து உட்கார்ற வரைக்கும் சோறு இப்படி என்ன தேடி வரும்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி எனக்கான வேலையும் தேடி வந்தா நல்லா இருக்கும். என்னாச்சுன்னு போய் பாரியா. சரிங்க. வணக்கம் ஐயா. ஃபேக்ட்ரியில் சத்தம் இல்லைங்கிறதால தூங்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. ரிலாக்ஸாக இருக்க? இல்லைங்க ஐயா. நான் வர வரைக்கும் வெயில்ல நில்லு. என்ன இன்னைக்கு லீவ் விட்டீங்களா? ஒருத்தரையும் காணோம். கிண்டலா? ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக்கு. இதுவரைக்கும் என்கிட்ட வேலை செஞ்சவங்க யாரும் என்னை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக்குன்னதும் என்னை விட மற்ற முதலாளிங்களுக்கு அதிர்ச்சி அதிகமாயிடுச்சு. அத்தனை பேருக்கு நான் சிம்ம சொப்பனம். இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. வணக்கம் சார். என்னாச்சு? போராட்ட குழுவோட இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர தயாரா இல்லை சார். கோர்ட்ல பாத்துக்கிறதா சொல்லி நம்ம மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஏய், ஒழுங்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவனுங்களை வேலைக்கு வர வைக்க துப்பு இல்ல? கோர்ட்டா கேஸா? என்ன வெள்ளையும் சொல்லையுமா வேட்டையை கட்டிக்கிட்டு கார்ல வந்து இறங்குறவன்னா பயந்துருவன் பாத்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். ரத்தம் சுண்டி போனவங்க கிட்ட போய் பூச்சாண்டி காட்டுங்க, பயப்படுவானுங்க.
அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. எல்லாம் படிச்சவனுங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு ஃபேக்டரியை கையில கொடுத்தா தொழிலாளிகளை ஸ்ட்ரைக் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. பாக்குறியா? 2 நாள்ல நான் ஸ்ட்ரைக்கை நிறுத்தி காட்டுறேன். பாக்குறியா? ஒன்ன மாதிரியே ஏசியும் வேஸ்டா ஓடிட்டு இருக்கு. கருத்துற போறேன். போய் ரெஸ்ட் எடு. வாயா. இதுவரைக்கும் என் பொது வாழ்க்கையிலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி எதிரிங்களே இல்லாம ஆடி பழகிட்டேன். அதுல ஒரு சின்ன தோல்வி கூட பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. நீயே பாக்குறல ஜோசியர. ஆமாங்கய்யா. இப்ப சொல்லுங்க, அந்த பிபி பின்னாடி அலையிறத விட வேற ஏதாவது வழி இருக்கா? நான் பாத்துக்கிறேங்க. யோ, மற்றவங்க மாதிரி நீயும் பயத்தில் பதில் சொன்னா நஷ்டம் எனக்கு தான். உண்மையை சொல்லு. இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும். அதனால எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன வழின்னு உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன். யோசிச்சு சொல்லு. சொல்றேங்க. ஐயா ஐயா. என்ன ஜோசியரே? நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க எந்த ஊர்ல வேணாலும் ஜோசியம் பாருங்க. ஏன் ஃபாரின்ல இருந்து கூட்டிட்டு வந்து கூட ஜோசியம் பாருங்க. என் பட்ட அறிவும் படிப்பு அறிவும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துக்கு கல்யாணத்தை தவிர வேற பரிகாரமே கிடையாது. நான் சொல்லிட்டேன். யாராவது வந்து யாகம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, பலி கொடுங்க அப்படின்னு பர்சன் அனுப்பிட்டு தான் போவாங்க. ஆனா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். சரியா, உன் வழிக்கு நான் வரேன். கல்யாணம் தான் அதுக்கு ஒரே பரிகாரம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு பிபியை தவிர வேற பொண்ணே கிடையாதுன்னு சொல்ற பாரு, அதுதான் என்னால ஒத்துக்க முடியல. பிபி மாதிரி இருக்கிற ஜாதக அமைப்புல ஒரு பொண்ணே இல்லையா என்ன? இந்த உலகத்துல ஏற்கனவே இருக்கிற ஒன்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிப்பு. அதாவது அமெரிக்காங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கு. கொலம்பஸ் தான் முதல்ல பார்த்தாருங்கிறதுனால அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டாங்க. யோ, ஜோசியத்தை பத்தி கேட்டா பொதுக்கூட்டத்துக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற, விஷயத்துக்கு வாயா. ஐயா, அறிவியல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை கிரகம் இருக்கு, இந்தந்த நிலையில இருக்குன்னு வரையறுத்து சொன்னாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் நவகிரகங்களுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அதோட கலர்ல துணியை கட்டி வச்சாங்கல்ல. இப்ப அது உண்மைங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் குறிச்சு வச்ச அதே கலர்ல கிரகங்கள் இருக்குங்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஜோசிய அறிவும் அப்படித்தாங்கய்யா. குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட கோள்களுடைய சேர்க்கையில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வேற வேற மாதிரியான பவர் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துக்கு தேவையான பவர் அந்த பிபி ஜாதகத்துல தான் இருக்கு. என் மேல அன்பு வச்சுதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா எனக்கு ஆப்பு வைக்க தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னதான் பண்றதுன்னு புரியலையே. தினமும் பிரச்சனை காதுல கேட்டு எனக்கே வெறுத்து போச்சு. இனிமே ஆகிறது ஆகட்டுன்னு விட்டுற வேண்டிதான். வா போலாம். பெருமாள் ஐயா, வண்டி அடியா? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதியா? ஜோசியர, இதுக்கு பரிகாரம் மெக்கானிக் தாங்க பண்ணணும். வாயா, உன் ஜோசியமும் நீயும். ஐயோ, வர வர எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாந்தாக்கா. அதுவும் இன்னைக்கு நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்து சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு அங்கேயே அழுக வந்துருச்சு. உட்காந்து இருக்கிற இடத்துல சாப்பாடு தேடி வருதுன்னா நல்ல விஷயம் தானே. அதுக்கு சந்தோஷப்படாம வருத்தப்படுற? இந்த பாரு பிபி, தன்னிறக்கத்தை விட கொடுமையான வியாதி வேற எதுவுமே இல்லை. அதை நான் சொல்லி அவனுக்கு தெரியணும். அதனால மனசு சோர்ந்து போகாம இருக்கிறது தான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி.
ஹலோ நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் சாந்தாக்கா மட்டும்தான். நான் அழுது என் கண்ணில் இருக்க கண்ணீரை தேர்ந்துடுச்சு. அதே மாதிரி சாந்தாக்காவோட ஆறுதலும் தேந்துருமோன்னு பயமா இருக்கு. பிபி வேலை விஷயமா சொல்லியிருந்தல. ஆமா. பிபிக்கு இப்போ ஒரு கம்பெனில வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேமா? அப்படி இல்லைண்ணா, ரெடியா இருக்க சொல்லுமா. சரிங்கண்ணா, நான் காலைல வந்துடுறேன். சொல்லிடுறேன். சரிம்மா, வச்சிடறேன். சரி. கடவுளே, பிபி போன்ல மாரியப்பண்ணா தான் பேசினாரு. உனக்கு வேலை கச்சிச்சு. காலைல வராராம், ஷூட்டிங்க்கு கூட்டு போறாராம். நீ இப்பதான் புலம்பின்னு இருந்த. உன் புலம்பல கடவுளுக்கே கேட்டுருச்சு. மாரியப்பா அண்ணனுக்கு கேட்டிருக்கு. அதனாலதான் ஃபோன் பண்ணி ஷூட்டிங் கூப்பிடுறாரு. ஐ பிபி அக்கா சினிமால நடிக்க போறாங்களா? அடிப்பாவி, அப்ப நீ இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டே இருந்தேன், ஃபோன் சத்தம் கேட்டோடனே எழுந்திருச்சிட்டேன். இப்போ நிஜமாவே போய் தூங்கு. காலையில எந்திரிச்சு நீ ஸ்கூலுக்கு போனோம், பிபி ஷூட்டிங் போனோம். வா போலாம், வா வா. போலாமா? போலான்னு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பா. நீங்க வெயிட் பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்பாட்ல இருக்காரு, பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அப்புறம் நெட் பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துச்சா? கொடுத்தாங்க எங்கே இந்த மேனேஜர் கூட போனாலே டேட் வந்து கமிஷன் கொடுத்து அது வந்துடுறாரு. அண்ணே அந்த பிரபு தொல்லை தாங்க முடியலண்ணே. மினரல் வாட்டர் தான் வேணும்னு கேட்டு தொல்லை பண்றாருண்ணே. அவரு கொடுத்தா மற்றவங்களும் கேட்க மாட்டாங்களா? மேனேஜர் திட்ட மாட்டாரு. டேய் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆள்றா. கொண்டா கொண்டா, இது என்ன வாட்டரு? கேன் வாட்டரு. இப்போ பாரு, கொண்டாடா. எதுக்குடா வச்சிருக்க? புறா புறா, அப்படியே மேட்ச் பண்ணணும்டா இதை. இங்கே பாரு, இப்போ பாரு, குடிச்சு பாரு. இப்போ எப்படி இருக்கு? குடிச்சு பாருடா, எப்படி இருக்கு சொல்லு. கேன் வாட்டர் தானே? ஆமா. ஆனா நீங்க பண்ண டெக்னிக்கல்ல மினரல் வாட்டரா மாறிடுச்சு. டேய் அது மட்டும் இல்லடா,
காபி டீ கேட்டா நல்ல நுர வர்ற மாதிரி ஆத்தி கொடுக்கணும். சரி. இளநீ ஜூஸ் கேட்டா சரி பாதி தண்ணியை கலந்து ஐஸ் போட்டு மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஓ. இத கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா சீக்கிரட்டா சிகரெட் கொடுத்து கரெக்ட் பண்ணணும். ஓ. தொழில் ரகசியத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியடா. இப்ப கொடுத்து பாரு. சரி. கமான். பிபி, இதான் நான் சொன்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு. ஏதாவது டைலாக் கொடுக்க முடியுமா பாருங்க. மாரிப்பண்ண, உலகம் உருண்டைங்கிறது இந்த பொண்ணு உங்க கூட வரப்ப தான் எனக்கு தெரியுது. ஏன் உனக்கு இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? அன்னைக்கு கிரவுட்ல நிக்க கூட லாய்க்கு இல்லைன்னு என்ன 2 தடவை இவரு தான் திருப்பி அனுப்பிட்டாரு. சாரிண்ணே, உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. எந்த கேரக்டர் வந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். வேலை பிஸியில் மறந்துடாதே. கண்டிப்பா சொல்றேனே. நீங்க போயிட்டு வாங்க. பாத்துக்கிறேம்மா. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பாப்பாவுக்கு ஒரு டீ கொடுங்க. சரிண்ணா. அண்ணா டீ கொடுங்கண்ணா. இன்னொன்னு கொடுங்க ஃப்ரெண்டுக்கு. இந்தம்மா. பிபி, சீக்கிரம் வாமா. கோடையேட்டர் கூப்பிடாரு. டயலாக் பேசுற சீன் இருக்கான். கொஞ்சம் ஒழுங்கா நடிச்சு என் பேரை காப்பாத்துமா. வா சார். வணக்கம் சார். சொல்லுப்பா. இந்த பொண்ணு தான். நல்ல டயலாக் எல்லாம் பேசு சார். ஏமா சினிமாலாம் நடிச்சிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? இல்லைங்க. சினிமாவில் நடிச்ச அனுபவம் எல்லாம் இல்ல சார். ஆட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நடிச்சிருக்கு. இல்லைங்கண்ணா, நடிச்சது இல்ல. என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு நடிக்க தெரியலன்னு சொல்லுது, நீ நடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், அது பண்ணும் சார். நீ போ, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இதை பாருமா, கூட்டத்தில் நிக்க வச்சிருவேன். டைரக்டர் ஆக்ஷன் சொன்னதும் நான் சொல்ற டயலாக்க அப்படியே சொல்லிட்டு போறோம். சரிங்க சார். மனசாட்சி இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். அம்மா டயலாக்மா இது. ஓ, அவ்வளவுதானா? சரி சொல்லிடுறேன். அவ்வளவுதான். ஆனா சரியான டைமிங்ல பயம் இல்லாம பேசுறது தான் முத்தாரமா இருக்கு. மனசாட்சி இருந்தா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சார். என்னம்மா நான் தப்பா பேசிட்டேன்? சார், டயலாக் தான் சார் சொன்னேன். டயலாக்? அவ்வளவு கோவப்படாத, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்ப வேற மாதிரி சொல்லட்டுமா சார்? மனசாட்சி இருக்கவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. என்னம்மா அண்ணியனா? நடிக்கிறம்மா. கலோக்கெல்லாம் பேசினாலே போதும். சரிங்க சார். சரிம்மா. பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன். இங்க நில்லுங்க. இதான் உங்க பொசிஷன், சரியா? மனசாட்சி உள்ளவங்க யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. மனசாட்சி உள்ளவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. மனசாட்சி உள்ளவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. அந்த ஏஜென்ட் கூப்பிட்டா போறதும் வேணாம், அவன் காசும் வேணாம். அவர் எதுக்கு இன்னொரு கேமரால எடுக்கிறாரு? அது டிவி கேமரா. எல்லாத்தையும் எடுத்து டிவில போடுவாங்க. டிவில எல்லாம் வருமா? எப்ப போடுவாங்க? எனக்கு என்னமா தெரியும், அவங்க கிட்ட போய் கேளு. சரி. புது பொண்ணா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. பயங்கர ஆர்வக்கோளாரா இருக்கு. ஏமா வெல்ல வாமா. சார், நான் இப்பதான் முதல் தடவை நடிக்க வந்திருக்கேன். இது எப்ப டிவில போடுவாங்க? உன் நம்பர் கொடுமா, சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. சரி, நான் சொல்றேன். சரிங்கண்ணா. எப்ப போடுவாங்கன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். ஏமா, இங்க இருந்து டயலாக் பேசுற பொண்ணு எங்க? இந்த பக்கம் தான் சார் போச்சு. ஏமா, அந்த டயலாக் பேசுற பொண்ணு வர சொல்லுமா. ஏமா, சரிங்கண்ணா. உன்னதான் கூப்பிடுறாங்க. ஐயோ. ஏமா, ஒரே ஒரு டயலாக் கிடைச்சதும் ஊர் சுத்த போயிட்டியா? சாரிண்ணா, இங்க ஒரு பொசிஷன்ல நிக்க முடியாதா உன்னால? இங்க நினைக்கிறேன். என்ன எல்லாம் ரெடியா? டேக் போலாமா? சிவா சார் வாங்க. டயலாக்ல சொல்லி கொடுத்தாச்சா? ரெடியா? டேக் போலாமா? டைம் இல்ல. போலாம் சார். டக்கு எடுங்க. ரெடி சார், எல்லாமே ரெடியா இருக்கு. சரி, டைட் பண்ணிக்கோ அப்படியே. ரெடி. கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். கட். மா, என்னம்மா டயலாக் சொல்ல மாட்டேங்கிற? சிவா பாருங்க. என்னம்மா சொல்லுமா. ஐயோ, சாரி சார். டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. நான் ஷார்ட் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஒரு 15 லைன்ஸ் போட்டுக்கோ. டைட் பண்ணிக்கோ. ஆர்டிஸ்ட் லெஃப்ட் லைன் என்ட்ரி கொடு. ஓகே, கூப்பிடு. ரெடி சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். எனக்கு
கட் 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 என்னப்பா அந்த பொண்ணு டயலாக் சொல்ல மாட்டேங்கிறா? மா என்னம்மா? ஏமா டயலாக பேசுமா? ஐயோ டயலாக் தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன் டைம் வேஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க சார். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அக்கா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, பேசாம இருங்கக்கா. நடிக்க வந்தா நடிக்க வேண்டியது தானே, நான் என்ன பண்ணேன்? திரு அந்த ஷாட் எடுத்துரு, நான் 5 நிமிஷம் வந்துடுறேன். சாரி சார். உன்னை வச்சுக்கிறாரு, கொல்ல போறேன் பாரு உன்னை. பாருங்க சார், கொஞ்சம் பாருங்க சார், பார்த்து பண்ணுங்க சார். ரெடி 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 ரெடி. கேமரா டைட் பண்ணிக்கோ. கேமரா ரன்னிங் சார். ஆக்ஷன். பொய் சாட்சி இல்லாதவங்க மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டா இப்படிதான் உலகத்துல நல்லது எதுவுமே நடக்காது. பொய் சாட்சி சொல்றவங்க மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டா இப்படிதான் ஆகும். கட். இல்ல சார், டயலாக் இதானே? மனசாட்சிக்கு பதிலா பொய் சாட்சின்னு சொல்லிட்டாங்க. மனசாட்சி இருக்கிறவன் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. போமா, போய் ஓரமா போய் நில்லு போ. சாரி சார். போமா சிவா, வேற ஆளு பார்த்து கொண்டு வந்து நிறுத்துங்க. போமா, இடத்த காலி பண்ணு. என்னம்மா அது பண்ணிடுவோம் சொல்லிட்டு டைரக்டர்ட்ட என்ன மாட்டி விட்ட? போய் பின்னாடி இல்லைமா, போமா போமா. நீ வாமா. திரு ஷாட் எடுத்தியா இல்லையா? வைடா வச்சுக்கோ. அப்படியே லெஃப்ட்ல இருந்து என்ட்ரி வச்சுக்கோ. ரெடி பண்ணிட்டு சொல்லு. ரெடியா சிவா? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். டயலாக் தெரியல. வந்து மார்க்ல நில்லு. அங்க மார்க் போட்டு பாரு, பொசிஷன் வா. சொல்லலாமா? கேமரா ஃபேவர் எங்க திரும்ப அப்படியே கொஞ்சம் சொல்றல லுக் அங்க பாருமா. திரும்புமா பாருன்றல. கேமரா ரெடி. ஆக்ஷன். மனசாட்சி இருக்க யாரா இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டாங்க. கட். ஷிஃப்ட் லொகேஷன். மணிகண்டா கேமரா சீக்கிரமா ஷிஃப்ட் பண்ணு. டைம் இல்ல. எல்லாம் சுத்தி அடே. மனசாட்சி இருக்கிற யாரும் இப்படி இப்படி பண்ண மாட்டாங்க.